இப்போ ஏசப்பா வந்து நம்மளுக்கு 7 வார்த்தையை சிறையில் இருக்கும் போது சொன்னாரு. அந்த 5 வார்த்தையை நான் தியானிச்சுட்டு வந்தோம். இப்போது 6வது வார்த்தையாக முடிந்தது என்ற ஒரு வார்த்தையை தியானிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஜெபிப்போம். ஈசப்பா, இப்போ நான் உங்களுடைய வார்த்தையை கொடுக்க போறேன் ஈசப்பா. முடிந்தது என்று சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க ஈசப்பா. அந்த வார்த்தையை இப்போ நான் புரியும்படி எல்லாத்துக்கும் சொல்ல போறேன். பேசுகிறது நானும் ஈசப்பா. நீங்க எனக்கு இருந்து நீங்க விருப்பம் ஈசப்பா. நீங்க பண்றதுக்காக இப்போ யோவான் 19:30 என்ன சொல்லுகிறது? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். முடிந்தது என்ற வார்த்தை அவர் வந்து எப்படி சோகமாக சொல்லவில்லை. அவர் எப்படி சொன்னாராமா? ரொம்ப வெற்றிகரமாக சொன்னாராம். ஏன்னா இந்த கர்த்தரின் இவ்வுலக வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வந்து ஏசப்பாக்கு எப்படி முடிஞ்சிச்சு? வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. எதனால் அப்படி சொல்றேன்னா, பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை எல்லாமே அவர் வெற்றிகரமாக முடித்தார். பிதா என்ன சொல்லி அந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த வேலையை அவர் வெற்றிகரமாக முடித்தார். அதே போல யோவான் 17:4 வாசிக்கும். யோவான் 17:4. பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, பூமியில ஏசப்பா பிதா என்ன சித்தத்தை ஏசப்பாவை பூமிக்கு அனுப்பினாரோ, கண்ணின் வயிற்றில பிறக்க செய்தாரோ அந்த சித்தத்தை எதுக்கு அவர் அனுப்பினாரோ அந்த சித்தத்தை ஏசப்பா என்ன செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் ஏசப்பா. அவருக்கு என்ன நியமித்த கிரியை அவர் ஏசப்பா வந்து செய்து முடித்தார். அது வந்து என்னவா குறிப்பிடப்படுதுன்னா, பிதாவின் சித்தத்தை இயேசு முடித்தார். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் எல்லாம் யாருக்கு இருந்துச்சுனாமா? நம்மளுக்கு மட்டும் இல்ல, முதல்ல ஏசப்பாக்கு தான் முதல்ல இருந்துச்சு. இயேசுக்கு இந்த போராட்டம் எல்லாமே இருந்துச்சு. மாம்சத்தோடும் இருந்துச்சு, ரத்தத்தோடும் இருந்துச்சு, அப்புறம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் இருந்துச்சு. கூட சேர்ந்து பிசாசுகளுடைய போராட்டமும் ஏசப்பாக்கு இருந்துச்சு. இந்த போராட்டங்கள் எல்லாம் எப்படி ஏசப்பா எதிர்கொண்டாரு? ரொம்ப வெற்றியோட எதிர்கொண்டாரு. எப்படின்னா, 13ஆம் வசனத்துல கடைசியில வாசிக்கும் வரையும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசப்பா இந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டாரு, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த பிசாசு மட்டும் இல்லை, எல்லா பற்றியும் அவர் வெற்றிகரமாக ஜெயித்தார். அதே போல நாமளும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு வெற்றிகரமாக ஜெயிக்க வேண்டும். அடுத்தது அதே அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டிக்கொள்ள. யாரோட அறையில் நம்ம கட்டிக்கொள்ள வேண்டும்? சத்தியம் என்னும் கட்சியை நம்மளோட அறையில கட்டிக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சத்தியம் நம்மளிடம் இருக்க வேண்டும், உண்மையை நம்மளிடம் இருக்க வேண்டும். இந்த 2 காரியம் நம்மளிடம் இருக்க வேண்டும். ஏசப்பா கிட்ட என்ன இருந்துச்சு? சத்தியமும் ஜீவனும் இருந்துச்சு. அதனாலதான் இவர் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியாதா இருந்துச்சு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஏசப்பா யோவான்ல 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்னாரு. அதே போல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஏசப்பா சொன்னாரு. நம்மளிடம் சத்தியமும் உண்மையும் இருந்தா என்னாகும்? தேவன் நமக்கு குறித்து வைத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக முடியும். அதே அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இருங்கள். இங்க வந்து என்ன போட்டுக்கன்னா, பொல்லாங்கையையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம், பொல்லாங்கை நம்மளுக்கு என்னென்ன அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரே ஒரு கேடகம். என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நம்ம நிற்க வேண்டும். எப்பவுமே ஏசப்பா வந்து எல்லா இடத்துலயுமே விசுவாசம் தான் பண்ணாரு, விசுவாசத்தை தான் சொன்னாரு. என்னைக்குமே அவிசுவாசப்படலை, என்னைக்குமே அவிசுவாசத்தையும் அவர் சொல்லலை. நம்ம சில நேரத்துல அவிசுவாசம் பண்றோம், சில நேரத்துல வந்து ரொம்ப நேரத்துல அவிசுவாசப்படுறோம், அது நடக்காது
இது நடக்காதா, இது அது பணம் வராதா, பிரச்சனை வராது, நிறைய அவிசுவாசம் நம்ம படுறோம். ஆனா இந்த அவிசுவாசப்படாம விசுவாசத்தோடு இருந்தால் நம்மளுக்கும் ஜெயமாக முடியும். விசுவாசத்தாலே வராத யாவும் பாவம் என்று ரோமர் 14 கடைசி வசனத்துல சொல்லுது. நாம் தரித்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஆயுதம் என்னன்னா விசுவாசம். அதே அதிகாரத்துல 18வது வசனத்துல பார்த்தோம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜெபம் எப்படி நம்ம செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடும் ஆவி உறுதியோடும் பலவிதமான விண்ணப்பம், சகல விதமான விண்ணப்பங்களோடும் நம்ம ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எத்தனை நாள் இந்த மாதிரி காரியங்களை பற்றி ஜெபிச்சிருக்கோம்? எத்தனை நாள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கோம்? சும்மா ஏதோ தானே ஜெபிச்சுட்டு போயிடுவோம். என்னைக்குமே உறுதியோடு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சது கிடையாது. எப்பயுமே இது நடக்குமா நடக்காது என்ற ஒரு சந்தேகத்தோட தான் நம்ம ஜெபிச்சிருக்கோம். இல்லையா? இப்படி ஜெபிச்சது கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி விசுவாசத்தோடு நம்மளுக்கு ஒரு உறுதியோடும் எல்லா சகல விதமான விண்ணப்பங்களோட நம்ம ஜெபம் செய்தா இதை வச்சு நம்ம கண்டெடுக்க முடியும். அடுத்ததாக சுவிசேஷம். அவர் ஏசப்பா சிலுவையில் அறையப்படும் போது கூட அவருக்கு கடைசி அவர் உயிர் போகும்போது கூட ஒரு மனிதனை ரட்சித்தார். அவர் ஆத்மாவை ஆதாயப்படுத்தினார். நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கோம்? வேதஸ்தலங்களாலும் சொல்லி படிக்கிற இடத்துக்கு போறதுனாலும் சொல்லி எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கோம்? அதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே போல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இந்த வசனம் என்ன குறிப்பிடுதுன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, கடைசி வரை பவுல் எப்படி இருந்தாரு? ஜபத்திலையும் விசுவாசத்திற்கும் வேத வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறவராகவும் இருந்தாரு, தன்னை ஒப்பு கொடுக்கிறவராகவும் இருந்தாரு. சுவிசேஷத்துக்கு முக்கியமா அவர் ஆயத்தமாக இருந்தாரு. எனக்கும் சுவிசேஷத்தை சொல்ல அவர் தயங்கவே இல்லை, வெட்கப்படவில்லை. எந்த இடத்துலையும் அவர் தலை குனிஞ்சும் போகல, ஒரு சுவிசேஷத்தை சொல்ல. அதனாலதான் அவர் தைரியமாக சொல்றாரு, நல்ல ஓட்டத்தை முடித்தேன். அவர் செய்ய வந்ததை செய்து முடிச்சாரு வெற்றிகரமாக ஜெயத்தோட. இந்நாள்ல யாருமே மரணத்தை நிறுத்தி எடுக்க முடியாது. ஆனாலும் அந்த மரணம் எப்படி கர்த்தர் நம்மை குறித்து வைத்த அந்த ஒரு திட்டத்தை, ஒரு சித்தத்தை, அவர் சொன்ன திட்டத்தை யாராவது இந்த நாளில கேட்டுருக்கோமா, அதை கேட்டுக்கொண்டு நடந்துட்டு இருக்கோமான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. மரணம் எப்போ கிட்டி சேரும் தெரியாது. அப்படி மரணம் வந்தா நம்ம ஏசப்பாக்கு சித்தத்தை செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏசப்பா நம்மளுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு செஞ்சிருந்தோம்னா ஒன்றும் இல்லை, செய்யாம இருந்தோம்னா அவருக்கு நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால நம்மளுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவரோட சித்தத்தையும் அவரோட திட்டத்தையும் நம்ம செஞ்சு கொடுக்கிறவர்களால காணப்படணும். அவர் கடைசி வரை எல்லாத்தையுமே எப்படி செஞ்சாரு? உண்மையாக செஞ்சாரு. அவர் என்ன வாழ்ந்தது 33 வருஷம் தான். ஆனா அவர் ஊழி செஞ்சது 3 வருஷம் மட்டும்தான். அந்த 3 வருஷத்துல அந்த ஊழியத்தை அவர் எப்படி முடிச்சாரு? ரொம்ப ஜெயமாக முடிச்சாரு. அற்புதங்களை செய்தாரு, குருடனை பார்க்க செய்தார், செவ்வியனை கேட்க செய்தார், முடவரை நடக்க செய்தார், எல்லாத்தையும் பண்ணாரு. பாவங்களை மன்னித்தாரு, சீஷர்களை உருவாக்கினார். அப்புறம் நிறைய பாடுகளை அவர் என்ன பண்ணாரு? கடந்து போய் அந்த பாடுகளை சிலுவையிலே ஜெயித்து விட்டு ஏசப்பா வந்தாரு. அதே போல நாமளும் எப்படி இருக்கணுமாமா? ஏசப்பா பாடுகள் எல்லாத்தையும் நம்ம சுமந்துட்டாரு. இப்ப நாம எப்படி இருக்கணும்? அவர் சித்தத்தை செஞ்சவங்களா இருக்கணும். அவர் திட்டத்தை நம்மளுக்கு தெரியணும். அவருடைய ஆவி பிரியும் போது கூட என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது. நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல ஜெயம் எடுத்தால் மட்டும்தான் நம்ம உலக காரியங்களிலும் ஜெயம் எடுக்க முடியும். அதனால கடைசியா ஒரு 3 வார்த்தையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏசப்பா என்ன பண்ணாரு? பிதாவின் சித்தத்தை செய்து கொடுத்தார். செகண்டா ஏசப்பா என்ன பண்ணாரு? பிசாசை ஜெயித்து முடித்தார். 3வதாக பாவத்தை சுமந்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை முடித்தார். பிதாவின் சித்தத்தை ஏசப்பா முடிச்சது போல நம்மளும் ஏசப்பாவோட திட்டம் எல்லாத்தையுமே நம்ம முடிக்கிறவங்களா இருக்க வேண்டும். பிசாச ஏசப்பா ஜெயிக்க முடிச்சுன்னா ஏன் நம்மளால ஜெயிக்க முடியாது? ஏசப்பா நமக்குள்ளதான் இருக்காரு. அதனால ஏசப்பாவை நம்மளும் பிசாச நம்மளும் ஜெயிக்க முடியும். அதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்க வல்லமையும் கொடுத்திருக்க
முடிப்பாரு. கடைசியா சொன்னது பாவத்தை சுமந்து முடித்தார். அப்போ பாவத்தை ஏசப்பா சுமந்து முடித்தாரு. இனிமேல் நம்ம பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கிறத தவிர்த்து அந்த பாவத்தை எப்படி தடுக்க முடியும், நம்ம கிட்ட இருந்து எப்படி காத்துக்கொள்ள முடியும், இனி நாம் பாவம் செய்யாம எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத நினைச்சுக்கொள்ளணும். ஜெயிப்போம். உங்களை ஏசப்பா இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தை எனக்கு போதிக்க எனக்கு மனத்ததற்காக நன்றி ஏசப்பா. அந்த 3 விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த உதவி செஞ்சீங்க. பிதாவின் சித்தத்தை செஞ்சீங்க. பிசாசை ஜெயித்து முடித்தீங்க. பாவத்தை சுமந்து முடித்தீங்க ஏசப்பா. இந்த 3 காரியங்களை எங்க மனதில் நல்லா தோன்றும்படி நீங்க உதவி பேசுங்க. நீங்க பொறுப்படுத்தி பயந்துட்டோம். எங்களை முழுமையா ஒப்படைக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. ஏசுநாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.